நம்ம முன்னோர்கள் ரெயின் வாட்டர் எடுத்துக்கிட்டு பானையில பிடிச்சி வச்சுட்டாங்க. ஈவினிங் பிடிச்சி வச்சுட்டாங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகும்போது என்னாங்கன்னா பானை வேத்திருச்சு அப்படின்னு சொல்லுவோம். பானை எப்பவுமே அந்த லீக் ஆகிற மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் நாட் லீக். அதோட ப்ராசஸே அதுதான். அப்படி ஆகும்போது pH லெவல் வந்து ஒரு 7.5 to 8 pH லெவல் வந்துடும். ஒன்ஸ் நீங்க அதை குடிச்சிட்டீங்கன்னா அந்த தண்ணி டேஸ்ட்டுக்கு நீங்க போயிடுவீங்க. அதுக்கப்புறம் பானை தண்ணி இருக்கும்போது வேற எந்த தண்ணி டச்சே பண்ண மாட்டோம். பட் அந்த பானையில இப்ப டேப் வச்சுலாம் வருது, அதுவும் தயவு செய்து யூஸ் பண்ணுங்க. இல்ல என்னன்னா பானையில டேப் வச்சிருக்குன்னா அந்த டேப் ஓட்ட வைக்கிறதுக்கு எம்சில் யூஸ் பண்றாங்க. அந்த எம்சிலும் தண்ணிக்குள்ள போயிடும். அதனால வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து பானை வச்சு பானையில நல்ல சுத்தமான கையில எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பெர்சிஸ்டன்டா இருக்கக்கூடிய இஷ்யூ வந்து சீவேஜ் இஷ்யூ ஒன்று, ட்ரிங்கிங் வாட்டர் இஷ்யூ ஒன்று, ஃப்ளட் ஆனா தண்ணி வரது. மாட்டுவோம் பேசுறோம், ஆட்டோமேட்டிக் டிரைவிங் இன்ஜின் எல்லாமே பேசுறோம். ஏன் அதுக்கெல்லாம் சொல்யூஷன் பண்ண முடியுது? இது சொல்யூஷன் பண்றது கஷ்டமா இல்ல நம்ம எடுக்க மாட்டோமா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரெயின் வாட்டர் நம்ம எந்த அளவுக்கு வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சென்னையில் ஒரு வருடத்துக்கு 1400 mm ரெயின்ஃபால். 1 mm ரெயின்ஃபால் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டர் ரூஃப் ஏரியா வச்சிருந்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி கலெக்ட் பண்ணலாம். அப்போ 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீட்டுக்கு 1,40,000 லிட்டர் 1000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற வீட்டில் கலெக்ட் பண்ணலாம். அப்போ என்டையர் சென்னை எடுங்க. எந்த வீட்லயாவது சம்ப் இல்லாத வீடு இருக்கா? அங்கெல்லாம் டேங்கர் வாங்கி ஊத்துறது. ஓவர் டேங்க் இல்லாத வீடு இருக்கா? அதெல்லாம் முடியாது. ஸோ இப்போ ரெண்டு ப்ரொவிஷன் இருக்கு. நீங்க புதுசா பண்ண வேண்டியது இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ரூஃப்ல விழுகிற தண்ணியை ஒரு 4 இன்ச் PVC பைப் போட்டு நேராக கொண்டு வந்து ரோட்ல விட்டுறோம். இப்போ நீங்க சொல்லுங்க, இதை நீங்க கலெக்ட் பண்ணீங்கன்னா சென்னையில் ஃப்ளட் வரதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இப்போ இந்த சம்பை வச்சு அதுக்கப்புறம் மேலே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்றது அப்படிங்கப்போ வெகு காலம் வந்து அந்த டேங்குக்குள்ளே ரெயின் வாட்டர் இருக்குது அப்படிங்கப்போ அது எவ்வளவு சேஃப் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இயல்பாகவே வரும். சன்லைட் படாத பட்சத்தில் மழை நீர் எத்தனை வருஷம் வச்சிங்கனாலும் ஒன்றாகும். RO பிளான்ட் விஷயத்துல வரலாம். RO வந்து ஹெல்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு ஹிண்ட்ரன்ஸ், ஒரு சின்ன ஆபத்து இருக்குதான் RO வாட்டர் குடிக்கும் போது அப்படின்னு ஒரு இது இருந்துட்டா இருக்கு. அதான் உண்மையா? RO வாட்டர்னு ஒரு வாட்டர் இல்லை, வாட்டர் தான் இருக்குது. ஒரு டெக்னாலஜிக்குள்ள பாஸ் ஆகி வருது. இப்போ எதுக்காக இந்த ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிற டெக்னாலஜி உள்ள வந்துச்சு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அதிகப்படியான உப்பு மினரல் வந்து தண்ணியில போயிட்டதுனால அதை நம்ம அப்படியே உள்ள நம்ம பாடியில் எடுத்துக்கிட்டோம்னா இந்த என்டையர் மினரல்ஸும் வந்து நம்ம பிளட்டுக்குள்ள போய் சேர்ந்துரும். பிளட்டுக்குள்ள போய் சேர்ந்துருச்சுன்னா பிளட்ல இருக்கக்கூடிய இந்த மினரல் வெளியே வர்ற இடம் வந்து ஒன்று யூரினா வரணும், இல்லை வேர்வையா வரணும். கிட்னி ஸ்டோன், கிட்னி ஃபெயிலருக்கு 2 காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம உள்ள எடுக்கக்கூடிய மினரல்ஸ் தான். அது நீங்க டேப்லெட் ஃபார்ம்ல எடுங்க, இல்ல சாப்பாடா எடுங்க, இல்ல தண்ணியா எடுங்க, நீங்க எதுவோ எடுத்தாலுமே அந்த மினரல் தானே வந்து உங்களுக்கு வந்து பிளட்டுக்குள்ள போயிருக்கு. அப்போ வந்து கிட்னியோட ப்ராப்ளம் அதிகமாக. அது வரக்கூடாது அப்படிங்கும்போது தான் வந்து அந்த மினரலை பிரிக்கக்கூடிய டெக்னாலஜி தான் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஸோ இப்போ RO-னால மினரல்ஸ் இதாகுது, அதனால நமக்கு ஹெல்த் கம்மியாகுதுங்கிறது வந்து ஒரு ஃபேக்கான தியரி தான். ஆமா, நீங்க தண்ணீரை பொறுத்தளவுக்கு புரிதல் ஒரு முக்கியமான விஷயம். நீங்க 0 TDS வாட்டர் நல்ல தண்ணி தானே சொல்றீங்க. இல்ல மழைநீர் நல்ல தண்ணி தானே. மழைநீர் உயிர் நீர். மழைநீர் குடிக்க கூடாதுன்னு எங்க ஸ்டேட்மெண்ட் இருக்குங்களா? எது இல்லை இல்லையா? ஸோ அப்போ 0 TDS நல்லதுங்கும் போது 20 TDS மினரல் இருக்கிற தண்ணியில் வந்து பிரச்சனை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உண்மையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்க, தண்ணியில் மினரல் கம்மியாகும் பொழுது தண்ணி வந்து அசிடிக் நேச்சரில் போயிடும். நம்ம பிளட்டோட pH வந்து 7.3 7.67 வரைக்கும் வந்து பிளட்டோட pH இருக்கும். இதுதான் நியூட்ரல் pH. இந்த நியூட்ரல் pHல நம்ம தண்ணி எடுக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அல்கலைன்னு சொல்லிடுவோம், கீழே வந்து அசிடிக்னு சொல்லிடுவோம். அசிடிக்கா தண்ணியை குடிக்கக்கூடாது. மினரல் கம்மியாக அந்த தண்ணி வந்து அசிடிக் ஆகிடும். ஸோ நீங்கள் எனி லோ TDS வாட்டர் அசிடிக்கா எடுக்காதீங்க. அல்கலைன் சைடில் போறதுக்கு முன்னாடி நியூட்ரல் சைடில் எடுக்கணும்.